இறங்கு இறங்கு. என்ன பண்ற? என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தானே கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். என்னை காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்? உன்னை நம்பி உன் கூட வந்தது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, என் பேரு சோன் சாக்கி. நான் அப்பாவிங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். சொல்றது கவனமா கேளு. எங்கேயுமே அசையாத. உன்னை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வருவான். இன்னொன்னு, நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும். யாருக்காவது சந்தேகம் வந்தா என்னால தப்பிக்க முடியாது. ஹலோ, நான் இங்க தனியா நின்னு யாருக்கு வெயிட் பண்ணலாம் முடியாத. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல யாரும் இல்லாத இடத்துல. நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஐயோ, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அவன் நீ சந்திக்கலண்டா பெரிய பிரச்சனை வந்துடும். நீ எதுக்காக பயப்படுற? இங்க பாரு, அவன் வந்துகிட்டே இருக்கா. சரியா? நானும் கிளம்பி ஆகணும். இங்கிருந்து அசையாமன்னு இல்லை, சரியா? ஏய், நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவன் இங்கே தான் இருக்கணும். ஆனால் இங்கே யாருமே இல்லையே. அந்த பக்கம் போய் பாரு. நீ இந்த பக்கம் நல்லா பாருங்க. என்ன நேஹா, நேற்று 2 வேட்டையர்களை காயப்படுத்தணும். அவங்க இங்கே எங்கேயாச்சும் தான் இருப்பாங்க. வேட்டையனோட ஒரு ஷர்ட் என்கிட்ட இருக்க. ஷெரோ, இதை மோந்து பாரு. இது கரெக்டா நம்மள கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல விட்டுடும். அப்படிதான் தோணுது. ஷெரோ, வெயிட் 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 வெயிட். சிங்கத்தை பிடிக்க வேண்டிய குண்டு சிங்கத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. கோ. டாக்டர் பாலா. சொல்லுங்க. பாருங்க, நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். நிலேஷ் பார்க்கணும். அவருக்கு மயக்க தெளிஞ்சுதா? அவங்கிட்ட 5 நிமிஷத்தை விட குறைவான நேரம் தான் இருக்கு. வேண்டாம், என் கூட வா. ஜில்லுன்னு காத்து வாங்கலாம். நிலேஷ், நிலேஷ், இந்த பார்ப்பா, நாங்களாம் சிஐடில இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன என்ன நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நிலேஷ், 6 வருஷத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி நகர்ல இருக்கிற பில்டிங்ல நீங்க பாம்பு வச்சிருக்கீங்க. அதை வைக்கும்போது 2 பேரையும் ஒரு ஒர்க்கர் லேடி பார்த்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியணும். இந்த பாம்பை யாரு வைக்க சொன்னாங்க? இது மூலமா அவ என்ன சாதிக்க நினைச்சான்? அது பாம் கிடையாது. பாம் இல்லையா? அப்படின்னா அது பாம்ஸ் தான். ஆமா, அது தனி கிடையாது. 12 பாம்ஸ் இருக்கு. மும்பை சிட்டிஸ்ல வேற வேற பில்டிங்ல எல்லாமே வெடிக்கும். எங்கெல்லாம் வச்சிருக்காங்க? எந்தெந்த பில்டிங்? சொல்லு சொல்லு நிலேஷ். எனக்கு
அதெல்லாம் தெரியாது. எல்லாமே வெடிச்சுடும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ரிகர் தான் இருக்கு. அந்த ட்ரிகர் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஹார்பீஸ் டோங்ரா அவனோட மனைவி டோலி கிட்ட இருக்கு. ஹார்பீஸ் டோங்ராவோட மனைவி பேரு டோலியா? நிலேஷ், இன்னொரு விஷயம் சொல்லு. இந்த கட்டோரிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? டாக்டர், நிலேஷ், சாரி சார், ஹி இஸ் டெட். 12 பாம் வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த சிட்டியும் ஆடி போயிடும். சரியா சொன்ன தயா. நாம ஏதாவது பண்ணி டோலி அப்புறம் கட்டோரி 2 பேரையும் பிடிச்சாகணும். எப்படியாவது பிடிச்சாகணும். இதோட பிரிண்ட் அவுட் எடு. ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணு. ஆடா, இவனை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஓட பார்த்தா பிடிச்சிட்டேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் எதுவும் பேச மாட்டேன். அப்படியா? நீ கண்டிப்பா உன் வாயை திறந்து தான் ஆகணும். ஹர்பீஸ்க்காக தானே வேலை பார்த்த. அவன் மனைவி எங்க இருக்கா? அவன் மனைவிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி இல்ல, எனக்கு வெறும் பதில் வேணும். இல்லைன்னா இதுக்குள்ள எவ்வளவு புல்லட் இருக்கோ அத்தனை புல்லட்டும் இதுக்குள்ள இறங்கிரும். டோலி எங்க இருக்கிறான்? சார், இவளோட ட்ரெஸ்ல சாப்பாட்டு கரை இருக்கு. ஒண்ணு இவங்க வீட்டோட சமையல் கட்டில் இருந்திருக்கணும், இல்ல வெளியே எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கி இருக்கணும். தயா, ஷேரு பாத்தியா? அந்த பக்கமே தொடர்ந்து பார்த்து குறைக்குது. வா பார்க்கலாம். ஜவந்தி, ஒரு வேலை செய். இந்த பொண்ணோட போட்டோவை எடுத்துரு. அந்த போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா டிவி சேனலுக்கும் அனுப்பிடு. கண்டிப்பா யாருக்காவது இவளை பத்தி தெரிஞ்சிருக்கும். காரணம் இல்லாம இந்த நாய் இந்த பக்கம் குறைக்காத. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். சார், இங்க லெதர் துண்டும் கிடைச்சது. அதுல ரத்தக்கரையும் இருக்கு. இது எப்படி கிழிஞ்சிருக்கு? இந்த பொண்ணு லெதர் ஜாக்கெட் போட்டிருந்தால என்ன? உலகாரனோட தான் இருக்கும். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இது என்னது? மை காட், எறும்பு கூடா? மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. அதுவும் இத்தனை எறும்பு கூடுகளா? சார், இந்த கெரசின் அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் அங்க கிடைச்சது சார். இந்த துணியில கெரசின் வாசனை வருது சார். ஓ, இறக்கமே இல்லாம யாரையோ கொண்டு இங்க எரிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணை வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க வந்து எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம். ஒருவேளை அவன் செய்ய வந்த வேலையை முடிக்காததால இங்க இருந்து ஓடி போயிருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும் தயா, அதான் நடந்திருக்கும். ஒரு வேலை செய்யலாம். ஒவ்வொரு எலும்பு கூட்டையும் நம்ம ஃபாரன்சிக்கு அனுப்பி வைக்கலாம். ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் யாருன்னு. எந்த ஆள் இந்த பொண்ணு அடிச்சிருக்கானோ அவனே அந்த 5 பேரையுமே கொன்னு இருக்கான். ஆப்வியஸ்லி அவன் தான் கொன்னு இருக்கான். மக்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போறான், அங்க வச்சு சாகடிக்கிறான். பாவம், அவங்கெல்லாம் யாருன்னு தான் தெரியல. ஒரு விஷயம் தெளிவாதான் சார் இருக்கு. பொண்ணுக்கு கொலைகாரனை தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவளுக்கு அவனை தெரியாம இருந்திருந்தா இவ அங்க போயிருக்கவே மாட்டாளே. எஸ் சார், வழியில சத்தம் போட்டிருப்பாளே. அப்புறம்
எஸ், கட்டோரி டெம்டா கிளம்பிட்டா. ஐயா எப்ப கிளம்பி இருக்காரு? ஓஹோ அபிஜித், நம்ம யாருக்குமே மூளையில நினைச்சிட்டா. மொத்த மூளையை அவன் தான் வச்சிருக்கா போல. போய் பாரு. கிளம்பிட்டான் சார். அவன் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வண்டியில தான் இருக்கான். ஆனா சார், எந்த ட்ராக்கரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த ட்ராக்கரை முன்னாடி நம்ம புடுங்கி கீழே போட்டானே. இது கருஞ்சீரகம். இது கருஞ்சீரகம் மாதிரி தெரியுது, ஆனா இது ஒரு மினி ட்ராக்கர். கட்டோரி கட்டோரிய மொத்தமா ஏமாத்திட்டோம். சச்சின், இது கவனி. கட்டோரி எங்க போறான்னு ஃபாலோ பண்ணு. சார். கட்டோரி என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. கட்டோரிய நம்ம ட்ராக் பண்ணிட்டோம்ல. அப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். அப்ப அவனை ஏன் நீ பிடிக்கல? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? பிளானா? கவனமா பார்த்துட்டே இரு. ஓகே சார். விடாத, ட்ராக் பண்ணிட்டே இரு. பிளான்? உன் பிளான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படுற. ஏன்னா கட்டோரிய நீ புடிச்சிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான்னா உன்னுடைய மானம் போயிடும். அதனால பிடிக்காம விடுறதான் நல்லது. இல்லையா நீ அவனை பிடிக்காத. பாம்பும் சாகாது, தடியும் உடையாது. ஒன்னு சொல்லுங்க, இந்த கட்டோரி பூமியிலிருந்து திடீர்னு பிறந்து வந்தான்ல, அப்ப நீ எங்க இருந்த? சுவிட்சர்லாந்துல. சுவிட்சர்லாந்து சொல்லாம கொல்லாம கிளம்பிட்ட. நாங்க என்ன பூஜையா பண்ணிட்டு இருந்தேன்? அர்ஜென்ட் ஒர்க் சார். அர்ஜென்டா? ஓ, அர்ஜென்சி. அர்ஜென்சி. அப்படி என்ன அர்ஜென்ட்? அர்பீஸ்? அர்பீஸ். ஆனா அர்பீஸை தான் நீ கொன்னிட்டியா? ஆமா சார், குண்டாலேயே சுட்ட. உங்களுக்கு உங்க குண்டு மேலேயே நம்பிக்கை இல்ல. நீங்க குண்டை மதிக்கல, அவமானப்படுத்திருக்கீங்க. இது பிஸ்டல் குண்டா இல்ல விளையாடுற கோலி குண்டா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க சார். ஆனா அர்பீஸ் உயிரோடு இருக்கான்னு செய்தி வந்திருக்கு. நீ போய் அங்க அர்பீஸை தேடினா ஒய்ஃப் இங்க வந்துட்டா. அட, அவனுக்கு ஒய்ஃப் இருக்கிற விஷயம் எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க இருக்கீங்கள, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்க பாரு. நம்பர் 1, ஹர்பீஸ். ஹர்பீஸ் ஒரு டெரரிஸ்ட். புரியுதா? இப்ப ஹர்பீஸோட ஒய்ஃப். ஹர்பீஸோட ஒய்ஃபும் டெரரிஸ்டா தான் இருக்கணும். இல்லைன்னா இங்க எதுக்கு வருவா? இந்தியா வர்றதுக்கான நோக்கம் என்ன? அவ கையில மிகப்பெரிய ட்ரிகர் வச்சுக்கிட்டே சுத்துறா. மிகப்பெரிய ட்ரிகர். ட்ரிகரோட பட்டனை அமுக்குவா. ஒரே நேரத்துல 12 இடத்துல பிளாஸ்ட் நடக்கும். 12 பெரிய பெரிய பாம் வெடிக்கும். சிட்டில எப்பவாவது 12 பாம் வெடிக்குமா? அப்படி வெடிச்சா 1000-2000 பேர் சாவாங்க. 1000-2000 பேர். ஒரு இடத்துல டிராக்கர் நின்றுச்சு சார். இங்க பாருங்க சார், ஜாலாபூரி ரோடு. கட்டோரிய உங்க கண் பிடியிலே பிடிச்சு வைங்க. அவன் உங்க கண்களை விட்டு விலகக்கூடாது. அவன் கண்டிப்பா அர்பீஸோட ஒய்ஃபை சந்திப்பான். இந்த சிட்டியை அழிவுல இருந்து காப்பாத்தணும்னா கட்டோரிய ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இதுதான் என்னோட பிளான் கூட. மேம், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருப்பேன்? எவ்வளவு நடந்திருக்கு. ஆனா என்ன அமைதியா இருக்க சொல்ற? மேடம், நீங்க ஆஷாவை பத்தி எங்க கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தீங்கல்ல, அவ வந்து உங்களுடைய நீஸா? ஆமா, ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு புரியல. ஐஷா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதை விட்டுட்டு காட்டுக்குள்ள எதுக்கு போனா? மேம் எப்ப ஆயிஷாவோட போட்டோவை பார்த்தாங்களோ அப்பல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க.
திலோத்தமா மேடம், ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. ஆயிஷா எங்கிருந்து வந்துகிட்டு இருந்தா? அவ யூஎஸ்ல இருந்தா. அங்க இருந்து தான் வந்தா. அடுத்த மாசம் அவளுக்கு கல்யாணம் இருந்தது. நாங்க எல்லாரும் அவ கல்யாணத்துக்கு எங்க பரம்பரை சொத்தை கொடுக்கறதா தான் இருந்தோம். ஒரு நிமிஷம். இந்தாங்க. இதுல எங்க பரம்பரை நகைகள் இருக்கு. நாங்கள் உங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி துகச்சோலாக்கும் போனோம். அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது, அதாவது 5 வருஷமா உங்கள் பரம்பரையில் சில பேர் காணாமல் போயிருக்காங்கன்னு. சார், எங்க பரம்பரையில சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடந்தது. ஒரு பரம்பரை விரோதி அதை சாதகமாக்கிக்கிட்டான். எங்க பரம்பரையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவன் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால 17 வயசு ஆகும்போதே என்னை யூகேக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் எங்க பரம்பரையில இருக்கிற மற்றவங்களுக்கும் இதுதான் நடந்தது. சார், காட்டுக்குள்ள நம்மளுக்கு எலும்புக்கூடுகள் கிடைச்சது. அது இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். அது சரி திலோத்தமா மேடம், உங்களோட அந்த பரம்பரை எதிரி யாரு? அவன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். ஆச்சரியமா இருக்கு. உங்கள் பரம்பரை விரோதி இதெல்லாமா உட்காந்து பண்ணிட்டு இருக்கான், ஆனால் அவனை பற்றி எதுவும் தெரியாதுதான். எங்க பரம்பரையில யாருக்குமே அவனை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. முதல்ல எங்க ப்ராப்பர்ட்டியில பணம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம். இல்ல நீங்க பயப்படாதீங்க திலோத்தமா மேடம், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க இங்கிருந்து வெளியே போகாம இருந்தா அது உங்களுக்கு நல்லது. முதல்ல நாங்க அந்த கொலைகாரனை பிடிக்கிறோம். இதுல சில பேர் குண்டுப்பட்டதால இறந்து போயிருக்காங்க, சில பேர் ஆயுதம் தாக்கி இறந்திருக்காங்க, இன்னும் சில பேரை கத்தியால குத்திருக்காங்க சார். எல்லா விதமான ஆதாரமும் நெருப்புல அழிஞ்சு போயிருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு சார். அது என்ன? நமக்கு கிடைச்ச இந்த 2 எலும்பு கூடுகள், இதோட எல்லா எலும்புகளுமே தனித்தனியா இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த எலும்பு கூடுகளோட எலும்புகள் ஒன்னா சேர்ந்து இருந்தது. நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மனிதனோட எலும்புகள் ஒன்னாதான் இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது பிரிஞ்சு போகும். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது அபிஜித், இவங்க எல்லாரோட மரணமும் ஒரே நேரத்துல நடக்கல. ஆமா சார், இவங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் கூட வந்துருச்சு. எங்க காட்டு. இங்க இருக்கு சார். இந்த எலும்பு கூடுகளை வச்சு பார்க்கும்போது 2 பேர் ஜென்ஸ், 2 பேர் லேடிஸ். டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்தா இந்த மொத்த எலும்பு கூடுகளும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஓஹோ, இதை கவனிங்க. ஆயிஷாவோட டிஎன்ஏ இங்க இருக்கிற எல்லா டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. எல்லாரோட ரீஃபார்மேஷன்ஸ். சார், இவங்க எல்லாரோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் இருக்கு. துக்கர் சொல்லல. அப்படின்னா யாரையும் கொலை பண்ணல, திலோத்திமாவோட குடும்பத்தார கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க. அப்ப இது வெறும் ஆயிஷாவோட கேஸ் இல்ல, துக்கர் சோலாவில் இருக்க மகாராணியோட மொத்த ஃபேமிலியோட மர்டர் கேஸ். சச்சின், எனக்கு தெரிஞ்சு கொலைகார தன்னோட வேலையை தொடர்ந்து செய்வான். அந்த கொலைகாரனை பிடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஆயிஷா எங்கெல்லாம் போயிருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் அவ டாக்ஸி பிடிச்சிருப்பால. ஏர்போர்ட்ல இருந்து ஃபாரஸ்டுக்கு போற வரைக்கும் அவ நடுவுல எங்கெங்கெல்லாம் போனா, யாரு கூட போனா, அப்புறம் அவளுக்கு என்ன நடந்தது? பூர்வி, என்ன ஆயிஷாவை யாரோ ரெஸ்டாரண்ட்ல வச்சு பார்த்திருக்காங்களா? சார், வெறும் நாங்க மட்டும் பார்க்கல, எல்லாரும் பார்த்தோம். ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. டென்ஷன்லயா இருந்தா? எஸ் சார். ஏன் சார், ஏன் டென்ஷன்ல இருந்தாங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு ஆள் வந்தான் சார், அவன் ஆயிஷாவை கூட்டிட்டு போயிட்டான். சரி, அந்த ஆள் யாரு? அவனோட முகத்தை யாராவது பாத்தீங்களா? சார், கர்ச்சிஃபால அவன் முகத்தை மூடி இருந்தான். அப்புறம் அவன் கண்ணாடியும் போட்டிருந்தான். இங்கேதான் சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல? சார், சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா அதுல வேற எதுவும் கிளியரா தெரியாது. அதை நாங்க பாத்துக்கிறோம். ஃப்ரெடி, போய் செக் பண்ணிடு. வாயா. இங்கே உட்கார்ந்துருந்தா? எஸ் சார்.
அபிஜித், பின்னால தாக்கியிருக்காங்க. இத பாரு அபிஜித், இத நீ தொட்டு பார்த்தாதான் தெரியும். என்னவோ கிரீன் கலர்ல கெமிக்கல் மாதிரி தெரியுது. அபிஜித், ஆயிஷா இங்க உட்கார்ந்திருந்தா ஒருவேளை இது விஷமா இருக்குமோ? இது பின்ல தடவி ஆயிஷாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம். டைரக்ஷனை பார்த்தா கண்டிப்பா இந்த பக்கமா தான் தெரியுது. இங்க இருந்து தான் அதை ஆப்ரேட் பண்ணியிருக்கணும். அங்க பேக் சைடுல இருந்த டேபிள்ல யார் உட்கார்ந்துருந்தா? சார் அங்கே யாருமே உட்காரல, காலியாக தான் இருந்தது. ஒன்லி ஃபார் ஸ்டாஃப். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இங்க கிச்சன் இருக்கு. சார், சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டேன். மேனேஜர் சொன்னது உண்மைதான். அந்த ஆளோட முகம் சரியாவே தெரியல. மேனேஜர் சார், சொல்லுங்க சார். நேத்து ஆயிஷா இந்த சேர்ல உட்கார்ந்திருந்த போது அந்த இடத்துல கிச்சன் கிட்ட யாராவது நின்னாங்களா? சார், நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கவனிக்கல. ராகேஷ் அங்கே தான் நின்றுட்டு இருந்தான். இந்த ராகேஷ் எங்க இருக்கா? அது சார், இன்னைக்கு காலையில அவன் ஊர்ல இருந்து ஃபோன் கால் வந்தது. அவன் ஃபேமிலியில ஏதோ பிரச்சனையா, அதான் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். எந்த ஊருக்கு? அது டூகர் சோலா. இங்கேருந்து 2 மணி நேரத்தில் போயிடலாம். துக்கர் சோலா? ராகேஷோட மொபைல் நம்பர் அப்புறம் ஊர் அட்ரஸ் இப்பவே எங்களுக்கு வேணும். சரி சார், போலாம். அபிஜித், உடனே துக்கர் சோலாக்கு போகணும்னு தயாகிட்ட சொல்லு. நாங்க மகாராணி திலோத்தம்மாவை பார்க்க போறோம். அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. சொல்லுங்க சார். மகாராணி திலோத்தம்மா இங்க? மேம் இப்போ ஸ்டடி ரூம்ல இருக்காங்க. சொல்லுங்க சார். சார், இப்போ என்னாச்சு? அப்படி என்ன இப்போ எர்ஜென்சி? ஆயிஷாவோட ஷூட் நடக்கிறதுக்கு முன்னாடி டிங்காட்டின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அவள் போயிருக்கா. அங்கேயே அவளை தாக்கி இருக்காங்க. தாக்கி இருக்கிறவ மகாராணியோட சொந்த ஊர்க்காரனா தான் இருக்கா. மகாராணி கிட்ட பேசணும். அது அவனா கூட இருக்கலாம், ஏன் பரம்பரை எதிரியா கூட இருக்கலாமே. கூப்பிடுங்க அவங்கள. மேம், மேம் கதவை கொஞ்சம் தருங்க. உங்களை பார்க்கறதுக்கு சிஇடி ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க ஏன் பதில் சொல்ல மாட்டாங்க? திலோத்தம்மா மேடம், மை காட், திலோத்தம்மா மேடம், திலோத்தம்மா மேடம். ஓஹோ, பொருள் எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. மகாராணி மேடத்தை காணுமே, என்ன நடந்துச்சு? தெரியாது சார். மகாராணி இன்னைக்கு வெளியே வரவே இல்லை. அப்ப எங்க போனாங்க? சார், ரூமுக்குள்ள யாரோ அம்பு விட்டுருக்காங்க. இதுல ரத்தக்கரை கூட இருக்கு. அதோட ஜன்னல் மூடப்பட்டிருக்கு. ஒரு கதவு தான் இருக்கு, ஆனா வெளியே அவங்க நிக்கிறாங்க. ஆனா அட்டாக்கர் எங்க இருந்து வந்திருப்பான்? அதுதான் தெரியல. பையன் எங்க இருந்து உள்ள வந்திருப்பான்? சீக்ரெட்டான டோரா? அபிஜித், இந்த ரகசிய வழி எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். நில் அபிஜித்,
வண்டியோட டயர் அடையாளம் இது வரைக்கும் வந்திருக்கு. அப்ப கார்ல தான் அவங்கள கடத்தி இருக்கணும். டயர் மார்க்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்பதான் ஏய், தூக்குங்க இவனை. இத பாருங்க. உங்களுக்கு என்னாச்சு? யார் இப்படி பண்ணா? சார், நான் என் சைக்கிளை ஓட்டிட்டு இங்கேருந்து போயிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்தேன், பணக்காரி மாதிரி தெரிஞ்ச ஒரு பொம்பளை. அவங்கள ஒரு மாஸ்க் போட்ட ஆளும் அவங்க கூட ஒருத்தனும் காருக்குள்ள வலுக்கட்டாயமா ஏத்துனாங்க. நான் அவங்கள தடுக்க முயற்சி பண்ணேன். ஆனா அவங்க துப்பாக்கியால அடிச்சிட்டாங்க. இவரை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. மெதுவா மெதுவா எழுங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க அந்த வண்டியை பாத்தீங்கல்ல, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஆமாம் சார், அது ரெட் கலர் வண்டியாக இருந்தது. அதோட நம்பர் வந்து சீரீஸ் 765WQ. நீங்களும் போய் பாருங்க சாப். ராகேஷ் வீட்டில் இல்லைன்னு அப்பவே சொன்னேனே. 3 மாசமா அவன் எனக்கு வாடகையே கொடுக்கல. சார் சார், என் தங்கத்தை வாங்குங்க. உன் தங்கத்தை எதுக்கு வாங்கணும்? நாங்க ராகேஷை தேட வந்திருக்கோம். வெளியில நில்லுங்க. மொத்த வீட்டையும் நல்லா செக் பண்ணுங்க. சார், எனக்கு தெரிஞ்சு ராகேஷ் ரெஸ்டாரண்ட்ல போய் சொல்லியிருக்கான். அவன் இங்க வரவே இல்லை. பாத்தீங்கல்ல? சரி, வாங்க போலாம். என்ன சார், வாங்க, அப்படியே உங்க தங்க கடையை பார்த்துட்டு வரலாம். நான் தான் முதலே சொன்னேனே சாப், அவன் இங்க இல்ல. சரி, நீங்க தங்கம் வாங்குவீங்களே. தேங்க் காட், தப்பிச்சிட்டேன். சிஐடிங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதில்ல, தப்பிக்கவும் முடியாது. அடே துரோகி, 3 மாசமா உன்னை நான் தேடுறேன். அந்த 3 மாசம் வாடகையை முதல்ல குடுறா. சார், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கேயே இருங்க. வாடகை இப்ப சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அடிக்காதீங்க சார். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இவரை அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லு. சார், எனக்கு ஆயிஷா உடம்புல விஷ ஊசியை செலுத்த சொன்னாங்க. ஆனா அவ தப்பிச்சிட்டா சார். யார் உனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு. அது வந்து ஒரு ஆள் வந்துட்டு போவான் சார். பெரிய வண்டியில வருவான் சார். அதோட நல்லா வெள்ளையா இருப்பான் சார். அவன் ஏதோ மகாராணிக்காக வேலை பார்க்கறானா. அவன் பேரு ஏதோ ரம்வீர் நினைக்கிறேன் சார். மகாராணி தொழுக்காமோட மேனேஜர். ஹலோ சாப், இங்க வாங்கோ. உங்களை பார்த்தா புத்திசாலி மாதிரி தெரியுது. என்னோட கோல்டு வாங்குவீங்கல்லே? தேங்க்யூ சார். ஏர்போர்ட் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணாரு. லேண்ட் ஆனதுமே ஆயிஷா டாக்ஸி பிடிச்சி துங்கர்ச்சோலாக்கு தான் சார் போயிருக்கா. ஒரு வேலை பண்ணு ஸ்ரேயா, அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. சார், நான் மேடம் இங்கே தான் விட்டேன். இங்கேயா? அவங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இந்த பங்களாக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்பிட்டேன் சார். சரி, நீ இங்கே நில்லு. இது மகாராணி திலோத்தமாவோட பரம்பரை பேலஸ். சார், இந்த பில்டிங்கை பார்த்தா ரொம்ப பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. அமெரிக்கால இருந்து வந்த ஆயிஷா எதுக்காக நேரம் இங்க வரணும்? ஃப்ளைட்ல இருந்து இறங்கணுன்னே ஆயிஷா நேரா இங்க வந்திருக்கான்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல. சரி வாங்க, உள்ள போய் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது மகாராணி திலோத்தமாவோட பேலஸ். ஆனா ராஜ பரம்பரையோட ஒரு போட்டோ கூட இல்லையே. சார், இங்க எதுக்காக அவ வந்தா? யாரையாவது மீட் பண்ண வந்திருக்கலாம். இருக்கலாம், நல்லா தேடி பாருங்க.
சார், அந்த ரூம் கபோர்ட்ல இது இருந்தது. சரிங்க பாருங்க, வைரம், வைடூரியம், ஆன்டிக் பொருட்கள், அப்புறம் ஒரு போட்டோவும் இருக்கு சார். ஆனா கிளியரா இல்ல சார். சரி பரவாயில்ல, போட்டோவை கிளியர் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ரன்வீரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவன் வாயை திறக்க வைக்கணும். சார், சுவிட்சர்லாந்துலேருந்து என்வெலப் வந்திருக்கு. ஹர்பீஸ் டோங்ராவோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஜப்தி பண்ணியிருக்காங்களா சார். அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்களாம். இதில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி டோலி டோங்ரா பேர்லேயும் இருக்குது. அதை நல்லா விசாரித்தப்போ அங்கே ஒரு எலும்புக்கூடும் கிடச்சிருக்கு சார். அதை தான் அனுப்பியிருக்காங்க சார். எலும்பு கூடா? ஹர்பீஸோட மனைவியா? நீ எலும்பு கூட கொண்டு வா. இதோ. இத கவனி, எலும்பு கூட பத்தி தான் இருக்கு. இது ஒரு பொண்ணோட எலும்பு கூட. இந்த பொண்ணு இந்தியன் ஆரிஜினா இருந்திருக்கா. தலைக்கு பின்னாடி அடிபட்டதுனால இறந்து போயிருக்கா. இந்த எலும்பு கூடு கிட்டத்தட்ட 5-6 வருஷமா செவுத்துக்குள்ள புதைக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த எலும்போட இன்னும் சில பொருட்களை அனுப்பியிருக்கு. Important evidence for case number 67VX2A. சார், இது டுக்கர்சோலா ஃபேமிலியோட பரம்பரை சின்னம். நான் இதை ஃபோட்டோல பார்த்துருக்கேன். இந்த மோதிரம் சுவிட்சர்லாந்து சோத்துல என்ன பண்ணுது? சார், இந்த எலும்புக்கூடு யாரோடது? கண்டிப்பா இந்த எலும்புக்கூட்டோட முகம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இது ஹர்பீஸ் டோங்கராவோட வீட்டில் கிடைச்சிருக்கு. சார், அந்த துக்கர்சோலா ராயல் ஃபேமிலியோட ஃபோட்டோ அப்படி இப்படி கிடைச்சிருச்சு சார். இங்க பாருங்க. இந்த போட்டோ 1990ல எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் பழசு. அபிஜித், ஒருவேளை இந்த பொண்ணு இந்த பரம்பரையை சேர்ந்தவளா இருக்கலாம். இங்க லெஃப்ட் டு ரைட் பேர் கூட இருக்கு. ராஜ்குமாரி உத்தஸ்வா, ராஜ்குமாரி அடாசி, ராஜ்குமார் கௌதம், ராஜ்குமாரி திலோத்தமா. திலோத்தமா இந்த போட்டோவில் 17-18 வயசு பொண்ணு மாதிரி இருக்கா. சார், இதுதான் அந்த பொண்ணோட முகம் சார். இந்த ஸ்கெலிட்டனை தான் அனுப்புனீங்க சார். இது 40-42 வயசு லேடி. 26-18. தாரிகா, நீங்க மகாராணி திலோத்தமாவோட போட்டோ கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்க. 25 வயசு அதிகமாக்கி பாரு, எப்படி இருப்பான்னு பார்ப்போமே. மை காட், இவதான் மகாராணி திலோத்தமாவா? அப்ப இது வரைக்கும் நம்ம மகாராணி திலோத்தமான்னு பார்த்தவங்க யாரா இருக்கும் சார்? சார், ரன்வீர் சார். கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம் சார். அந்த வண்டியும் கிடைச்சாச்சு. அதில் தான் இவரு மகாராணியை கூட்டிட்டு போனாரு. ஐ சி. இதோ பாருங்க சார், எங்களுக்கு தெரியும் அவங்க உண்மையான மகாராணி திலோத்தமா இல்ல. அதோட நீயும் மேனேஜர் இல்ல. இப்போ உண்மைய சொல்லிடு. உண்மைய சொல்லு. அந்த பொம்பளை யாரு? நீ கிட்னாப் பண்ணது யாரு? இப்போ நான் உங்களுக்கு உண்மையா சொன்னேன்னா நீங்க என்ன நம்புவீங்களா? இன்னும் போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து இன்னும் 1 மணி நேரம் போகணும். டென்ஷன் ஆகாதீங்க மகாராணி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சீக்கிரம் ஆகட்டும், குயிக். அட என்னடா இது? வணக்கம் மகாராணி டாலி. எங்க கூட வாங்க. எந்த பொருளை பாதுகாப்பாக எடுத்துட்டு போறீங்களோ அது
பாஸ் கட்டோரிக்கு அது வேணும். எடு. சரி, நான் இப்போ உன் கூட வரலன்னு வையேன். அப்போ அப்பப்பப்பப்போ. சொல்லு சொல்லு. டாலி அதிகமா பேச மாட்டா, அவ செயல்படுவா. என் குறி எப்படி இருந்தது? இது போதுமா? வெரி பர்ஃபெக்ட். ஏய், கண்ணை கீழே போடு டாலி, நான் அப்புறம் சுற்றுவேன். ஆர்பிஸோட மனைவினா, அதோட இதுதான் டாலி ஸ்டைல். இப்ப வா, எழுந்துரு. அப்படியே போய் உன் கட்டோரி டம்டா முன்னாடி போய் நில்லு. என்ன அடுத்த தடவை வந்து கூட்டிட்டு போறதுக்கு உன்ன மாதிரி ஆட்களை அவன் அனுப்பவே கூடாது. போ, கிளம்பு, போயேண்டா. ரொம்ப பிரமாதம். டூப்ளிகேட் மகாராணி திலோத்தமா மேடம், அலிஸ் டாலி. ஆட்டம் முடிஞ்சது. ஐஷாவை நீ தான் கொன்னன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆச்சரியமா இருக்கு. சிஐடி காரங்களுக்கு மத்தவங்கள பத்தி இவ்வளவு சீக்கிரமா எப்படி தெரியுது? அந்த ட்ரிகர் கீ உன்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஓ, ஓகே, அதான் உங்களுக்கு தெரிஞ்சாச்சுல. அப்ப கேளுங்க, ஆயிஷாக்கும் என்னை பத்தி உண்மை தெரிஞ்சிடுச்சு. நான் மகாராணி இல்லைன்னு எல்லார்கிட்டையும் அதை போய் சொல்ல போறேன்னு மிரட்டினா. அதுக்கு மேல அந்த பையன் என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா என்கிட்டயே சொல்றான், மேடம கொல்லாதீங்க. நான்சென்ஸ். ஐஷாவை இன்னொருத்தன் உதவியோட தான் கொன்னேன். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். ஏன்னா கட்டோரிய அவன் தூக்கிக்கிட்டு போனான். ஓகே, போதுமா? என்னுடைய குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன். டாலி, நீ மரியாதையா சரண்டர் ஆனினா அது உனக்கு ரொம்பவே நல்லது. அப்படியா? என்ன உன்கிட்ட ஒப்படைக்கணுமா? சுண்டலி மிரட்டலுக்கெல்லாம் டோலி பயப்பட மாட்டா. இத பாரு. என்னது? சொல்லு. கரெக்ட், ட்ரிகர் பாம்ஸ். இந்த சிட்டிக்குள்ள 12 பாம்ஸை செட் பண்ணியிருக்கோம். என்ன பிடிக்க முயற்சி பண்றதெல்லாம் இருக்கட்டும், என் கிட்ட வர முயற்சி பண்ணாலும் மொத்த ஊரையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிருவேன். இங்க பாரு டாலி, பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. மரியாதையா அந்த பெட்டியை இப்பவே என்கிட்ட கொடுத்துரு. ஓப்ஸ், சாரி. நோ,